கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ஒரு தெளிவான வார்த்தை. சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். தேவன் நம் கையில் தந்த கர்த்தருடைய வசனங்கள் அடங்கிய இந்த வேதம் சத்தியம். கர்த்தருடைய வசனமே சத்தியம் என்று வேதம் தெளிவாய் நமக்கு காண்பிக்கிறது. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருடைய வசனத்தில் எவ்வளவேனும் மாயை இல்லை. எனவேதான் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் மாயை எல்லாமே ஒளிந்து போகும். கர்த்தருடைய வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட மாறாதவைகள். இந்த வசனங்கள் அடங்கிய பரிசுத்த வேதாகமும் நம் கையில தேவன் கொடுத்திருப்பது எதற்கு தெரியுமா? இதற்கு விரோதமாய் ஒன்றும் செய்யாமல் இதற்கு அனுகூலமாகவே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்பதற்காக. நம்முடைய செயல்கள் வேதத்தை அனுசரித்து இருக்க வேண்டும். நம்முடைய கிரியைகள் வசனத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை இங்கே தெளிவாய் சொல்லுகிறார், சத்தியத்துக்கு விரோதமாய் நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல். எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போதோ அல்லது செய்யணும்னு நம்ம தீர்மானிக்கும் போதோ அது வசனத்துக்கு ஒத்து இருக்கிறதா, அது வசனத்தை அனுசரித்து இருக்கிறதா, சத்தியத்துக்கு அனுகூலமாக இருக்கிறதா, சத்தியத்துக்கு உடன்பட்டு இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது சத்தியத்துக்கு விரோதமான செயல். சத்தியத்துக்கு விரோதமான செயல் நம்மில் வெளிப்படும் போது என்னவாகும் என்றால், நாம் அனுபவிக்கும்படிக்கு தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் போய்விடும். பிசாசினுடைய தந்திரம் அதுதான். பிசாசு என்ன செய்வான் என்றால், நமக்கு தேவன் தந்த நாம் அனுபவிக்கும்படி தேவன் நமக்கென்று ஏற்படுத்தின ஆசீர்வாதங்களை அனுபவிக்க விடாதிருக்க பண்ண அவன் என்ன செய்வான்? சத்தியத்துக்கு விரோதமாய் நாம் செயல்படும்படிக்கு தந்திரமான காரியங்களை அவன் நமக்கு முன்பாய் கொண்டு வந்து நம்மை விழ வைக்க பார்ப்பான். பாருங்கள், ஏதேன் தோட்டம் ஆதாம் ஏவாளுக்காய் தேவன் சிருஷ்டித்தார். அவர்கள் அனுபவிக்கும்படி அங்கே அநேக ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருந்தார். பிசாசு என்ன செய்கிறான்? சர்ப்பத்தின் வாயிலாய் தந்திரமாய் நுழைந்து தேவன் விலக்கினதை அவர்கள் செய்யும்படிக்கு அவர்களை வஞ்சித்தான். அவர்களும் அதில் விழுந்தார்கள். சத்தியத்துக்கு விரோதமான செயலை அவர்கள் செய்தார்கள். தேவ கட்டளைக்கு விரோதமான காரியத்தை செய்தார்கள். இதன் விளைவு என்ன? அவர்கள் அனுபவிக்கும்படிக்கு தேவன் அவர்களுக்கென்று நியமித்த ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்க கூடாமல் போய்விட்டது. ஏசா பாருங்கள், சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்குரியதா இருந்தது. ஆனால் அவன் அற்ப காரியத்துக்காக அதை அசட்டை பண்ணும்படி காணப்பட்டதுனால அவன் அனுபவிக்க வேண்டிய அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவனால் அனுபவிக்க கூடாமல் போயிட்டு. யூதாஸ் காரியத்தை பாருங்கள், இயேசுவோடு இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் பணத்தின் மேல் ஆசைப்பட்டு தேவனுக்கு விரோதமான செயலில் அவன் ஈடுபட்டபடியினாலே மற்ற சீஷர்கள் அனுபவித்த பரலோக மேன்மையை மகிமையை இவனால் அனுபவிக்க கூடாமல் போயிட்டு. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இன்று ஒருவேளை நீங்கள் சில காரியங்களை விரும்பி செய்யலாம். ஆனால் அது வேதத்துக்கு அனுகூலமாக இருக்கிறதா அல்லது வேதத்துக்கு விரோதமாக இருக்கிறதா என்பதை பாருங்கள். அநேக ஆசீர்வாதங்களை, இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதை அனுபவிக்கும்படிக்கு, அதை சுதந்திரிக்கும்படிக்கு. பிசாசினுடைய நோக்கம் என்ன? அதற்கு விரோதமாக அதை எவ்வளவேனும் அனுபவிக்க கூடாது என்பதற்காக அல்லது சுதந்திரிக்க கூடாது என்பதற்காக சத்தியத்துக்கு விரோதமாய் செயல்பட வைக்கிறான். இந்த காலை வேளையில என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும்
யோசியுங்கள். ஆவிக்குரியவன் நிதானிக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. சத்தியத்துக்கு அனுகூலமாக இருக்கிறதா நம்முடைய செயல்கள்? சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிறதா? சத்தியத்துக்கு அனுகூலமாக இருக்குமானால் நமக்கான ஆசீர்வாதங்களை, இந்த நாளில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். சத்தியத்துக்கு விரோதமாக இருக்குமானால் அவைகள் நமக்கு எட்டாத தூரத்தில் போய்கொண்டே இருக்கும். சிந்தியுங்கள், நிதானியுங்கள், வசனத்தின்படி உங்கள் கிரியைகளை சரி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிற நம்முடைய தயவுக்காய் நன்றி. நீர் நேசிக்கிறீர், எனவேதான் வார்த்தைகளை தந்து எங்களை சரிப்படுத்துகிறீர் ஆண்டவரே. அப்பா, சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்துக்கு அனுகூலமாகவே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். உடைய பிள்ளைகளை அப்படியே நடத்தி உடைய பிள்ளைகளுக்கென்று நீர் நியமித்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.